ஆலயத்துல மரங்கள் கூட முளைச்சிட்டு இது தண்ணிக்கே இப்படி மயிரை திருப்பி கொண்டு வரும். இது வந்து ரூட் வந்து இது வால்ராஜா ரூட்னு சொல்றது முந்தி. உறவுகளே வணக்கம். இப்போ நாங்கள் கிளாலிக்கு வந்த கிளாலி இடங்களை நாங்கள் எங்களோட காணொலியில கொண்டு வரோம். அதே போல கிளாலியோட அருகில நெருங்கி இருக்கிற ஒரு ஜாகப்பர் ஆலயம் ஒன்று இருக்குது. அப்ப இதுல புதுசா இந்த ஆலயம் கட்டி இருக்கணும். ஆனா இதுக்கு பின்னால பழமை வாய்ந்த ஆலயம் ஒன்று இருக்குதுன்றதை இங்க சொல்லப்படுது. அப்ப நாங்கள் இந்த ஆலயத்துல போய் பழமை வாய்ந்த ஆலயத்தையும் காட்டி கிளாலியை நாங்கள் முற்றுமுழுதா எங்களோட காணொலிக்குள்ள கொண்டு வர போறோம். அது சம்பந்தமா போய் பார்த்துட்டு எங்களோட உறவுகளுக்கு இந்த காணொலியில் என்ன விடயங்கள் தர முடியுமோ அதை நாங்கள் தாரோம். இது புனித யாகப்பர் ஆலயம் கிளாலி அது தென்மராட்சிகளை வருது. ஆலயங்கள் புனர்நிர்மாணம் செய்து புதிய ஆலயம் ஒன்று அமைச்சு எல்லாம் வேலை செய்திருக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னால்தான் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்குது. அதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இதை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அதை நாங்கள் பார்த்துட்டு அது சம்பந்தமா விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இங்க தற்போது ஆலயத்திலே ஆட்கள் இல்லை. ஆலயத்திலே சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிற்கிற பொழுதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாக எங்களோட உறவுகளுக்கு எங்களோட நேயர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதுதான் உண்மை. அப்ப ஆலயத்துல மரங்கள் கூட முளைச்சிட்டுது. மரம் முளைச்சு அரச மரம் போய் ஆலமரம் எல்லாம் வந்துட்டுது. இந்த ஆலயத்தின் தோற்றப்பாடு இப்படி இருக்கு. மிக பழமை வாய்ந்த ஆலயம். பழமை வாய்ந்தா நீண்ட காலமாக இருக்கிற ஒரு ஆலயம் என்று தான் சொல்லப்படுது. அந்த வகையில இப்ப இந்த ஆலயத்தை அதாவது இந்த ஆலய வழிபாட்டை தவிர்த்து இவர்கள் புதிய ஒரு ஆலயத்துக்குள்ளதான் புதுசா ஒரு ஆலயம் ஒன்று அமைச்சிருக்கணும். இந்த ஆலமரங்கள் எல்லாம் கட்டிடங்களுக்குள்ளால முளைச்சு கட்டிடத்தை வெடிப்பு ஏற்படுத்துது. இருந்தாலும் இது ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் என்றதுக்கு மத்தியிலே இந்த பிரதேசம் இந்த மக்களுக்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு அனுபவம். ஆனால் இது சார்ந்து நாங்கள் கேட்டறிகிறதுக்குரிய ஆட்கள் தற்போது இல்லை. ஆலயங்கள் கூட்டியிருக்கு. பழைய வேலைப்பாடுகளோட தான் எல்லாம் தீராந்தியல் தூணுகள். அதில் சிறப்பு என்னென்னா இதில் நிறைய பனைமரத்தால் தான் பொருத்தியிருக்கு. கீழே ஓடு கலண்டு மண்டைக்கு மேலே விழுந்தோ தெரியல. ஓடுகள் எல்லாம் கலண்டு இருக்குது. விழுந்து மண்டைக்கு மேலே விழுந்துடும் தான் நினைக்கிறேன். பெரிய அகலமான கட்டிடங்கள் பெரியசா இதுல கிடந்த நிலைய காணையில். ஆனால் இந்த தூரத்துக்கு பெரிய அகலமா இருக்குது. நான் நினைக்கிறேன் 2 அடிக்கு கூட வரும் இந்த கட்டிடத்தின் அகலம். இப்ப இந்த இதுல ஒரு இடம் இருக்குது பாருங்க. இந்த அநேகமாக கிறிஸ்தவ ஆலயங்கள்ல தேர் ஓடுவது குறைவு. ஆனா இந்த ஆலயத்துல தேர் நடக்கிறது. இந்த யாகப்பர் ஆலயத்துல தேர் விட்ட இடம்தான் இந்த கொட்டகை. இந்த கொட்டகையில இருந்த தேர் யுத்த காலத்துல அழிஞ்சிருக்கு. அழிஞ்சதால இப்ப தேர் இல்லை. இந்த கூடாரத்துக்குள்ளதான் தேர் விட்டு இந்த மக்கள் வழிபாட்டுல தேர் இழுத்து வழிபாடு செய்கிற ஒரு இடம்தான் இந்த கிளாலி யாகப்பர் ஆலயம். எல்லாம் செங்கல்லால கட்டப்பட்டிருக்கு. 400 வருஷம் பழமை வாய்ந்த
ஒரு ஆலயம் என்று தான் சொல்லப்படுது. 400 வருஷம் பழமை வாய்ந்த ஆலயத்தினுடைய தேர் இருக்கு. இதுல வந்து பாருங்க உறவுகளே, எல்லாமே வந்து மரங்களுடைய வேர்கள், ஆழம் விழுதுகள் வந்து இதுகளுக்குள்ளால வந்துட்டு, அதே மாதிரி வந்து அங்க கட்டிடம் வெடிச்சு நிக்கிறது பயங்கரம். வேண்டா திடீரென்று ஓடுகள் தலைக்கு மேல விழும். உறவுகளே மிக சுவாரஸ்யமான ஒரு என்ற பீடம். இதுக்குள்ள வந்து தேர் வந்து ஓடின தேர் சக்கரங்கள் இருக்கு. இங்க பாருங்க உறவுகளே, இதுல வந்து தேர் ஓடின ரோலர் அதுகள் ஓடினது. இப்ப 4 ரோலரும் இதுல இருக்குது. தேர்கள் எல்லாம் யுத்தத்துல அழிக்கப்பட்டிருக்கு, எரிஞ்சு போயிட்டது. அதால தேர் ஓடின அதில் ரோலர் மட்டும்தான் இருக்கு. உறவுகளை இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த கிளாலி தேவாலயத்துக்கு கண்டு வரையில் நாங்கள் வந்தது தென்மராட்சியில் ஒரு காணொளிக்கு. அப்போ வந்து அரவாசித்துறன் என்றபடியாக கிளாலியில் வந்த ஞாபகங்கள் எங்களை வந்து இந்த பக்கம் திருப்பி இருக்கு. அதுக்காக நாங்கள் கிளாலியால் வந்து கிளாலி துறைமுகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போன ஒரு இடத்தை தான் காட்ட போகிறோம். அதுக்கிடையில் வரைகளை தான் கிளாலியிலே அண்மிச்சிருக்கிறது தான் இந்த தேவாலயம். இது 400 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது சார்ந்து இதுக்கு ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு விரிவாக்கமாக கொடுக்கறது தற்போது ஆக்கள் இல்லை. நாங்கள் இதில் இருந்து நாங்கள் கிளாலி துறைமுகத்துக்கு செல்ல போறோம். நினைக்கிறேன் இது அந்த காலத்தில இருந்தே இருக்கும். இந்த கிணறை நீங்கள் பார்த்தா தெரியும், இது ஒரு சிறிய வட்டம். இந்த கிணறை வந்து குண்டு கிணறு என்று அழைப்பார்களாம். இதுவும் அந்த காலத்துல இருந்தே இந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்கு. கிளாலி நாங்கள் வந்து இப்ப கிளாலியில வந்து கிளாலி சரியான இடத்துல நிக்கிறோம். கிளாலியில வந்து இது வந்து ரூட் வந்து இது வால்ராஜா ரூட்னு சொல்றது முந்தி. இதால மக்கள் வந்து வர்த்தக நடவடிக்கை தான் ஈடுபடுவினோம். வர்த்தகம் தானே இந்த சாமான்கள் கொண்டு வர்றது. இதால வந்து வர்த்தக நடவடிக்கை ஈடுபடுவினோம். என்னண்டா கிட்டதான் தெரியும். வர்த்தக நடவடிக்கை ஈடுபடுறா இங்க உள்ள ஆக்கள் பொருளை இங்க கொண்டு போவினோம், அங்க உள்ள ஆக்கள் கொண்டுறோம். இப்ப அங்காலே ஒரு ரூட்டு, இதுலயே ஒரு ரூட்டு. கிளாலின்ற பிரதான இது. அதுக்கு அங்காலே ஒரு நடுவில் ஒரு ரூட் இருக்கு. அங்காலே சேன கேடி ரூட் ஒன்று இருக்கு. அதுக்கு அங்கால வந்து அள்ளிப்பளையில வந்து மக்களுக்கான மக்கள் வந்து இப்ப இங்க இருந்து போயேக்கில் படகு மூலம் போன ரூட்டும் மக்கள் போக்குவரத்து செய்ததும் அந்த மக்கள் சென ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நடுவில் கேடி ரூட்டு, இதுக்கு இங்கே வாழ்றாஜு. இதுகளால தான் இந்த மக்கள் வந்து தங்களுடைய, அதாவது வந்து ஏற்கனவே நான் சொல்லி போட்டேன், A9 வீதி ஆனகரவுல இராணுவமும் இருந்தபடியா அந்த வீதி வந்து தடைப்பட்டிருந்தபடியா அந்த மக்கள் வந்து இதால தான் வன்னிக்கான பிரயாணத்தை செய்திருந்தவங்க. மீனவர்களும் இதுல இருந்து ஒரு கணிசமான தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தவ. அந்த காலத்துல படகுகள் எல்லாம் தொடுவையில போகும். என்ன இப்போ ஒரு 5-7 படகண்டு கயிறை கட்டி போட்டு போய் கொண்டிருப்பினோம். நீங்கள் அப்படி போற நேரங்கள் இங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தீங்க? நாங்க ரோட் தானே, ரூட்டுக்கு தொழில் இல்ல வேங்கட இதுல வந்து ரூட் ஓடி போட்டு ஒன்றுல எத்தனை படகு காட்டுவீங்க? பத்து கிட்ட காட்டுவீங்க. பத்து கட்டி நீட்டுக்கு ஆயிரம் ஆளு அறுத்து விடுற அப்படியும் பெரிய பகுதிகள் அப்படி இருந்திருக்கு உங்களை சம்பவங்கள்ல. இப்படி எண்ணத்தை கொண்டிருவீர்கள் பாரமானது புறகுகள் ஆமத்தி விட்டு போறது. அதுக்கு அங்கால கேடி ரூட்டுல வந்து அதுலேயும் வந்து தொழில் சார்ந்த ஒரு ரூட்டு. அங்காலதான் மக்கள் வந்து ஃபுல்லா போய் நல்லூர் அடியில இறங்குவினோம். நல்லூர்ல இறங்கித்தான் வன்னிக்காக போக்குவரத்து செய்வினோம். இப்போ நாங்கள் கிளாலியில வந்த இடத்துல நாங்கள் ஒரு அண்ணா வந்து இங்க தொழில் செய்கிறவர், கடத்தொழில் செய்கிறவர். அப்போ எதிர்ச்சியா வந்த இடத்துல தான் அவர்கிட்ட கேட்டறிகிறோம். நாங்கள் இதால நாங்களும் போயிருக்கிறோம் 95. அதுக்கு முதல் காலத்துல நாங்களும் பயணம் செய்திருக்கிறோம். இந்த படகு மூலம் மக்கள் ரூட்டால தான் போயிருக்கிறோம். இதாலும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு பொருட்களை கொண்டு. அப்ப இந்த காலத்துல வந்து இதை விட சுவாரஸ்யம் இல்லை. முந்தைய நிறைய மக்கள் இங்க பின்னேரத்திலேயே காலையிலேயே ஆக்கள் கூடுவின. காலமேல தொழில், இரவு தொழில். இங்க காலை 7 மணிக்கு இடையில வந்தா தான் இந்த 2 இடத்துலயும் கூடும். என்ன இதுதான் மக்களே வந்து நீங்க மறக்காதீங்க. எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, பகிருங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் இந்த பாதையில் அந்த ரூட் இதுக்குள்ளால போய் வன்னிக்குள்ள நின்று வன்னியில இருந்துட்டு போய் புலம்பெயர் தேசத்திலேயும் இருக்கிறீர்கள். நிறைய உறவுகள் கட்டாயம் இந்த காணொலியை பாருங்க. உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும், மறக்க முடியாத ஞாபகங்கள். எப்படி எல்லாம் இது வழியெல்லாம் வந்து படுத்திருந்து எல்லாம் விளம்பி போவியல், மூட்டை வைக்கல
புக் பண்ணி எல்லாம் போன காலங்கள் தண்ணிகள் அப்போ அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கோ. வேற இதுல வந்து நாங்கள் உங்களுக்கு விசேஷமா தரக்கூடிய மாதிரி இல்லை, பழைய கட்டிடங்கள் எல்லாம் உடைஞ்சிருக்குது. இதுக்காக மீனவர்களுக்காக சின்ன சின்ன சந்தை மாதிரி கட்டி கொடுத்திருக்கணும். மற்றது படகுகள் எல்லாம் மேலே ஏறி இருக்குது. இதே நீ அவன் தொழில் போறண்டா ரக்குவினம் இல்லாட்டி குறைவு என்ன தொழில் என்ன மாதிரி என்ன தொழில் குறை கணிசமா போகுது. கூடுதலா இங்க என்ன மீன் இறால் தான் படுது. இப்போ ஒரு கிலோ இறால் என்ன விலை போகுது? பெரிய இறால் என்ன நல்ல இறால். இதுதான் உறவுகளே. நேரம் 2 மணியை தாண்டிட்டுது, பசியும் அதிகரிக்குது. இப்படியே நேரம் பார்த்தால் அங்க கீரது சங்குப்புட்டி எல்லாம் அண்டனா கோபுரங்கள் தெரியுது, டவர்கள் நீண்டது ஒரு தூரம். அந்த இது மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த என்ன கொடுக்கன் மட்டத்தவள் மாதிரி இது தண்ணிக்கே இப்படி இப்படி மயிரை ஜிலிப்பி கொண்டு வரும். ஆக்கள்ல பட்டா அப்படியே மயிரை விரல் வழியை உள்ள ஏத்தி போடும். நான் அடுத்த நாள் ஜிதல் கூட்டு நம்ம அடுக்கு. இப்ப ஆள் சேர்த்துட்டாரு என்ன? ஆள் சேர்த்துட்டேன். இது கடலுக்குள்ள ஒரு விதமான மசுக்குட்டி மட்டத்தவள் மாதிரியான ஒரு மாடல். என்ன சொல்றாருன்னா, அது இந்த மயிரை சிலிப்பி செல்ல அந்த கைகள் எல்லாம் பிடிச்சிடும். அப்போ அது வந்து சிதல் கூட்டும் சார். அன்பு உறவுகளே, நாங்கள் எங்களுடைய காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரோம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொளி மூலம் சந்திக்கும் வரை கடந்த 90-95 காலங்களில் நினைவுகள் ஓடினது. நாங்கள் வந்த இடத்துல இதை பதிவு செய்கிறோம். ஏற்கனவே பதிவுகள் இருந்தாலும் இதுகளில் வந்து 2-3 ரூட் இருந்தது. அப்போ நாங்கள் எல்லா ரூட்டையும் காட்டல. இப்போ இந்த கரையோரத்தில் நாங்கள் முடிஞ்சவரை காட்டியிருக்கிறோம். இது பிரதான வர்த்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரூட்டாக இருந்தது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்களை அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம் உறவுகளே.